இஸ்ரேலுக்கு என்னதான் வேணும்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு அமெரிக்கா சைடில் இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு. ஹமாஸ் பூனைக்குட்டியை எப்போ இறக்கி வைக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் அதை மடியிலேயே கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. புரியல? ஹோஸ்டேஜை பற்றி தான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட நிலையில் துருக்கி செய்திருக்கக்கூடிய தரமான சம்பவம் என்ன, அதுக்கு D8 அப்படிங்கிற அந்த 8 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து அவங்களுக்கு அடிச்சிருக்கக்கூடிய ஆப்பு என்ன, இதெல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான டீட்டெயில் ரிப்போர்ட்டு உள்ளுக்குள்ளே ஏகப்பட்டது இருக்குது. அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். இஸ்ரேலுடைய சேனல் 12 அந்த டிவி ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, நெதன்யாகு சீஸ் ஃபயர் டீல் பற்றிய மறைமுக பேச்சுவார்த்தையில் ஹமாஸோடு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர் அங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்காருங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டு நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ்ரேலிய பத்திரிகைகளில் கூட தன்னுடைய அந்த முன்மொழிவு என்ன அப்படிங்கிறத நெதன்யாகு சொல்லாமலேயே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை மட்டும் அவங்க பதிவு செஞ்சுருந்தாங்க. இதுக்கு பின்னாடி அமெரிக்காவினுடைய CIA இருக்குது. அதோடு சேர்த்து மிக முக்கியமான டீட்டெயில் ரிப்போர்ட் ஹமாஸ் சைட்லையும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி எகிப்தில் மிக முக்கியமான மீட்டிங் ஒன்று நடந்தது. இந்த மீட்டிங் அப்படிங்கிறது யாருக்கும் இடையில நடக்குது அப்படின்னா, இருதரப்பு பேச்சுவார்த்தை இல்லை, 8 தரப்பு பேச்சுவார்த்தை. இந்தோனேஷியா உள்ளிட்ட 8 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு மிக முக்கியமான மீட்டிங் நடத்தியிருக்காங்க. இதில் ஈரான் கலந்துக்கிட்டாங்க, துருக்கி கலந்துக்கிட்டாங்க, ரைட்டா, இப்படி எல்லா நாடுகளும் கலந்துக்கிட்டாங்க. இதில் மிக முக்கியமாக பேசப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது, துருக்கியை கண்டந்துண்டமாக வெட்டி போடுற மாதிரியான நிகழ்வுகள் நடந்துச்சான்னு கேட்டால், துருக்கியினுடைய அதிபர் எர்டகனும் இதில் கலந்துக்கிட்டு சில வார்த்தைகளை பதிவு செஞ்சுருந்தார். ஆனால் இதில் ரொம்ப கொந்தளித்து பேசியிருந்தது யாருன்னா, எகிப்தினுடைய அதிபராக இருக்கக்கூடிய எல்சிசி. அவர் 1979 இருந்தே இஸ்ரேலோடு நல்ல நட்புறவில் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அவங்க எங்ககிட்டேருந்து எதிர்பார்க்கிறது இல்லை, ஹமாஸிடமிருந்து எதிர்பார்ப்பது அந்த ஃபிலாடெல்ஃபி காரிடார் அப்படிங்கிறது தான். அந்த 14 கிலோமீட்டர்ஸை தன்வசப்படுத்தணும் அப்படின்னு இஸ்ரேல் பெரிய அளவில் முயற்சி பண்ணுது. ஹமாஸுடன் இவ்வளவு காலமாக அவங்க நடத்தின அந்த போருக்கு பின்னாடி ஒரு பெரிய வெகுமதியை அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த வெகுமதி தான் அந்த ஃபிலாடெல்ஃபி காரிடார். அதை அவங்கக்கிட்ட கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய எண்ணமாகவும் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த மீட்டிங்கில் பேசியிருக்காங்க. அதோடு சேர்த்து 2007க்கு பிறகு ஹமாஸ் உள்ளே வந்ததற்கு பிறகு தானே எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் உறவு கொஞ்சம் பலவீனப்பட்டு விட்டது. மறுபடியும் அந்த உறவை புதுப்பிக்கிறதுக்கான அவசியம் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா இங்கே இஸ்லாமிக் நாடுகள் எல்லாருமே ஒன்று சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணப்பாடு அப்படின்னு எல்சிசி அந்த மீட்டிங்கில் பேசி முடிச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, சிரியாவை பற்றிய டாக்கு அந்த இடத்துல இல்லாமையாக இருந்திருக்கும், அதை பற்றியும் பேசியிருக்காங்க. சிரியாவை பற்றி எகிப்தினுடைய அதிபர் எல்சிசி சொல்லும்போது, இப்போது அந்த நாடு டெரரிஸ்டினுடைய கண்ட்ரோலில் இருக்குங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். எப்படி? HTS குழுவை பார்த்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு தே ஆர் டெரரிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. சிரியாவில் இருக்கக்கூடிய HTS குழு அந்த இடத்துல ஆட்சி பண்ணுறதை எகிப்து விரும்பலை அப்படிங்கிறத இதன் மூலிமா புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த விதமான கருத்துக்களும் சொல்லாமல் இருந்த எல்சிசி இந்த 8 நாடுகளுடைய கூட்டமைப்பில் மிக முக்கியமான மீட்டிங்கில் பெரிய ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்கார். ரஷ்ய அதிபர் புட்டின் கூட சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், சிரியாவில் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது யாருக்கு நல்லது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கார். மிக முக்கியமான ஒரு டிவி சேனல்ஸ் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதில் புட்டின் நடுவில் இருக்கார். இங்கிட்ட ஒரு லேடி ஆங்கர், இங்கிட்ட ஒரு ஜென் ஆங்கர். அவங்க அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. பலதரப்பட்ட கேள்விகள் ரஷ்யாவை பற்றியும் கேட்குறாங்க, ட்ரம்ப்பை பற்றி கேட்குறாங்க. ஸோ இதை தாண்டி சிரியாவை பற்றியும் கேட்குறாங்க. கூடிய விரைவில் புட்டின் சிரியாவை விட்டு வெளியேற போகிறார். அதாவது ரஷ்யா சிரியாவை விட்டு வெளியேறி லிபியா பக்கம் போகுதுங்கிற செய்தி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் கடந்த வீடியோவில். இப்போ அந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது,
இது வந்து இஸ்ரேலுக்கு நலன் நடக்கக்கூடியது, ஹெச்டிஎஸ் வந்து அந்த இடத்துல ஆட்சி பண்ணுறது அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு பெரிய லாபமாக இருக்கும் அப்படின்னு புட்டின் கருத்து சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, ஈரான் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் தன்னுடைய கருத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. இஸ்லாமிக் நாடுகள் ஒன்று கூடவில்லை என்றால் சிரியாவில் எப்படி ஆட்சி மாற்றம் நடந்ததோ அதே மாதிரி கூடிய விரைவில் துருக்கியிலையும் ஆட்சி மாற்றம் நிகழும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை, எச்சரிக்கையை துருக்கியினுடைய அதிபர் எர்டகனுக்கு கொடுத்துருக்கார். என்ன பிரசாத் இப்படி சொல்கிறேன், துருக்கிக்கு அடுத்த ஆபத்தா அப்படின்னு கேட்டால், மிக முக்கியமாக கமினி அவர்கள் பற்றி உங்களுக்கே தெரியும். அவருடைய ஆதரவாளர்கள் நிறையா பேர் அவ்வப்போது வந்து பேட்டி கொடுப்பாங்க. அதில் மிக முக்கியமான சில பேர் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னா, துருக்கி தான் வந்து ஹெச்டிஎஸ் குழுவுக்கு உதவி செய்து சிரியாவில் ஆசாத் அரசை கவிழ்த்தது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் பதிவு செய்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தைகளை மையப்படுத்தி இப்போ இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய பூம் ஒன்று கிளம்பிக்கிட்டு இருக்குது. ஆனால் ஆக்சுவலி துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் அதை உறுதிப்படுத்தலை. ஆனால் அவருக்கு தண்டனை மிக விரைவாக கிடைக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கமனியினுடைய ஆதரவாளர்கள் பகிர்வதாக செய்திகள் வள வந்த வண்ணமாக இருக்கிறது. இரட்டை நாக்குடைய துருக்கி கூடிய விரைவிலேயே அதனுடைய அதிபரை இழக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, துருக்கி இஸ்ரேல் மீது போர் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு முட்டாப்பைய கூட துருக்கியினுடைய அந்த நிலைப்பாடு பற்றிய ஆய்வுகளை தெரியாமலே யூடியூப்பில் நிறைய பேர் பதிவு செய்கிறாங்க. துருக்கி எந்த காலத்திலையும் இஸ்ரேல் மீது போர் தொடுக்காது. துருக்கி நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடு. நாட்டோ அப்படிங்கிற கூட்டமைப்பே அமெரிக்காவினுடைய கையில் இருக்குது. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்குது. துருக்கி ஆண்டுதோறும் உலகத்தில் அதிகமான அளவில் இஸ்ரேல் வந்து ஒரு வெளிநாட்டிடமிருந்து இறக்குமதி செய்யுது. எந்த பொருளாக இருந்தாலும், எஃகு, செம்பு, இந்த பொருட்கள் எல்லாமே அதிகமான அளவில் இறக்குமதி செய்யுதுன்னா, தன்னுடைய நாட்டுக்கு இஸ்ரேல் பண்ணுதுன்னா, அது எந்த நாட்டுக்கிட்ட இருந்துன்னா துருக்கிட்ட இருந்து. இந்த ஹமாஸ் போர் தொடங்கின இதில் இருந்து ஹமாஸுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய துருக்கி தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் மட்டும்தான் கொடுக்கலையே தவிர இஸ்ரேல் வாழ்வதற்கான எல்லா விதமான ட்ரேடையும் துருக்கி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்ன வரைக்கும் நிப்பாட்டலாம். இப்போ அந்த D8 மாநாட்டில் கூட அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் பேசியிருக்கக்கூடிய விஷயம், இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆயுதங்களாகட்டும், இஸ்ரேலுக்கு வரக்கூடிய ட்ரேடாகட்டும், இதை எல்லாத்தையும் நம்ம நிறுத்தணும் இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒன்றாக சேர்ந்து அப்படின்னு. ஸோ எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர அதிபரை நோக்கி, துருக்கியினுடைய அதிபரை நோக்கி எதிர்கேள்வி யாருமே கேட்கல. சரி வந்திருக்காரு பேசிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்களே தவிர அந்த செய்தி உலக மக்களுக்கு போய் எப்படியோ போய் சேர்ந்துவிட்டு போகுது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே துருக்கி இரட்டை நாக்குடையது அப்படிங்கிற அதை சொல்லக்கூடிய தைரியம் கூட அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளுக்கு இல்லைங்கிறது வருத்தமான செய்தி, ஈரான் உட்பட. சரி பிரசாத், இப்போது துருக்கிக்கு என்ன ஆபத்து அப்படின்னு அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஒரு நாட்டை கவிழ்ப்பதற்கு நீங்கள் இன்னொரு தீவிரவாத குழுக்களுக்கு ஆதரவாக இருக்கீங்கன்னா அதே தீவிரவாத குழுக்களால் உங்களுக்கும் ஆபத்து வரும்ல. அது மாதிரி SDF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு, அவங்க யாருக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்கன்னா அமெரிக்காவினுடைய ஆதரவாக செயல்படக்கூடியவங்க. இன்னொரு பக்கம் குர்திஸ் படை இருக்காங்க. இந்த குர்திஸ் படை எப்போ வேணாலும் துருக்கியை தாக்கி அதனுடைய ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஸோ சிரியாவினுடைய தலைநகர் டமாஸ்கஸ் எப்படி கைப்பற்றப்பட்டதோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வு குர்திஸ் படையால் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு துருக்கி வெகு விரைவில் தள்ளப்படும் அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயம். இன்னொரு புறம் சிரியாவை வளர்த்து கொண்டே வரக்கூடிய மிக முக்கியமான வேலை அப்படிங்கிறது ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறதெல்லாம் சிரியா வழியாக தான் ஈரான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கிறத பிரசாத் சிக்னேச்சர் பார்க்கக்கூடியவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த ரூட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய சிரியாவுக்கு தினந்தோறும் ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா 60,000 70,000 பேரல் ஆயிலை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சப்ளை பண்ணுறாங்க. அதை HTS குழு வந்ததற்கு பிறகும் கூட அவங்க சப்ளை பண்ணுறதை நிறுத்தலை அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இவங்கெல்லாம் ஆசாத்துக்கு ஆதரவாக இருந்தாங்க, இப்போ ஆசாத் போயிட்டாரு, HTS குழுவுக்கு எதிராக செயல்படுறாங்க, இல்லை இவங்கெல்லாம் HTS குழுவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படின்னு. ஆனால் தொடர்ச்சியாக இந்திய ஊடகங்களையே மக்காக ஹேண்டில் பண்ணக்கூடிய வேலையை தான் அங்கே இருக்கக்கூடிய நாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நமக்கு புரியாத அளவிற்கான ஒரு பெரிய ராஜதந்திர நடவடிக்கைகள் எல்லாமே அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குது, வர்த்தகம் இருக்குது. இந்த ரெண்டுக்கு இடப்பட்ட கேப்பில் சிக்கி தவிக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் தான் D8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமிட் போட்டு
உக்காந்துருக்காங்க எகிப்தில். ஏமன் மீது தாக்குதல் நடத்தியது சரியல்ல அப்படின்னு ஈரான் வந்து இஸ்ரேலை பார்த்து கடிஞ்சுக்கிட்டாங்க. இதுவும் இந்த D8 மாநாட்டில் மிக முக்கியமான விஷயம். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, CAAவினுடைய டைரக்டர் பர்ன்ஸ் இருக்கார்ல, அவர் கத்தாரில் போய் உட்காந்துருக்காராம். எதுக்காக இந்த மனுஷன் அங்கே போய் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா, ஒரு பெரிய சீஸ்ஃபயருக்கான டீல் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. நெதன்யாகு ஒரு தன்னுடைய பீரியட் முடிகிறதுக்குள்ள அடுத்த எலெக்ஷன் வந்து அவர் ஜெயிக்கணும் அப்படின்னாலும் சரி, சிறைக்கு செல்லாமல் இருக்கணும்னாலும் சரி, அவருக்கு இருக்கக்கூடிய மேஜரான பாயிண்டில் ஒன்று என்ன அப்படின்னா, ஒன்று ஹமாஸை தோற்கெடுத்து பிணைய கைதிகள் மீட்பது, அப்படி இல்லாட்டி ஹமாஸிடம் ஒப்பந்தம் போட்டு பிணைய கைதிகள் மீட்பது. இந்த 2 ஆப்ஷன் தான் அவருக்கு இருக்குது. ஸோ இந்த பிணைய கைதிகளை மீட்கிறது வரைக்கும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து திருப்தி அடைய மாட்டாங்க. தொடர்ச்சியாக நெதன்யாவுக்கு எதிரான வேலைகளை தான் செய்வாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நெதன்யாகு அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நகன்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா லெபனானில் அமெரிக்கா சொன்ன மாதிரி போர் பண்ணியாச்சு, சிரியாவிலையும் கோலன் குன்றுகளை கைப்பற்றியாச்சு. இப்போ அடுத்த கட்டம் என்ன, ஹோஸ்டேஜ் ரிலீஸ் மட்டும்தான். அதையும் செஞ்சுட்டாருன்னா நெதன்யாகுவுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் டார்கெட் கம்ப்ளீட்டட். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது சிரியாவில் அந்த கோலன் குன்றுகளை கைப்பற்றியதற்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக சிரியாவுக்கே போயிருக்காரு நெதன்யாகு. ஒரு பக்கம் ஹமாஸுடனான சீஸ்ஃபயர் டீல், ஹமாஸும் இதை ஓகே சொல்லிட்டாங்களான்னு கேட்டால் ஆமாம், அவங்களும் ரெடியாக தான் இருக்காங்க. கூடிய விரைவில் அந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமல்படுத்தி ஒரு ஸ்திரத்தன்மையை பாலஸ்தீனத்தில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது. அதுக்கு பதிலாக அவங்க ஃபிலாடெல்ஃபி காரிடாரை விட்டு கொடுப்பாங்களா ஹமாஸ் அப்படிங்கிற பெரும் கேள்விகளும் இருக்குது. இதற்கான பதிலை தான் கத்தார் வந்து உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. நெதன்யாகுவினுடைய உதவியாளர்கள், அதோடு சேர்த்து CAAவினுடைய டைரக்டர் பர்ன்ஸ் தலைமையில் இந்த மீட்டிங் வந்து பெருசாக கத்தாரில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. கூடிய விரைவில் அது சம்மந்தமான சீஸ்ஃபயர் ரிலேட்டடான அந்த டீலிங்கும் அந்த செய்திகளும் மக்களுக்கு சொல்லுவோம். நம்ம அது கிடைக்கும்போது நிச்சயமாக சொல்லுவோம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.